ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து FSSAI லைசன்ஸ், அதாவது உங்களுடைய தொழிலுக்கு எப்படி லைசன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ கட்டணமாகும், இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த லைசன்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த FSSAI லைசன்ஸுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம செய்யக்கூடிய FSSAI ரெஜிஸ்டர், அதாவது லைசன்ஸுக்கு வந்து பேசிக்காக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 12 லட்சம், அதாவது ஆண்டுக்கு 12 லட்சம் வருமானத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதும். ஸ்டேட் FSSAI அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சத்துலேருந்து 20 கோடி வரையும் நீங்கள் வருமானம் வந்துச்சுன்னா இந்த லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். சென்ட்ரல் FSSAI அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 கோடிக்கு மேலே இருக்கிறப்ப இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதாவது இந்த லைசன்ஸுக்கு என்னென்ன தொழில்கள் பண்ணிங்கன்னா இந்த லைசன்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீட்டைலர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்கிற மாதிரி, இந்த மாதிரி மளிகை கடை, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து ரீட்டைலர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஷாப், ஹோல்சேலாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் விற்பனை பண்ணிங்கனாலும் அதுக்கும் இந்த லைசன்ஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர், ஏதாவது பொருளை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அதுக்கும் இந்த லைசன்ஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபுட் சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்களுக்குமே வந்து இந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து மிகவும் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 12 லேக்ஸுக்கு கம்மியாக ஆண்டுக்கு, அதாவது 12 லட்சத்துக்கு கீழே நீங்கள் வருமானம் பெறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1500 ரூபா கட்டி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த லைசன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதும். இதுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த 1500 ரூபா கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு வேணுன்னா 1600 ரூபாயை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 2 வருடத்துக்கு அப்படின்னா 1700 ரூபா, அதாவது வருடத்துக்கு 100 ரூபா வீதம் வந்து பே பண்ணுற மாதிரியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 12 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 20 கோடி வரையும் பார்த்திங்கன்னா 3000 ரூபா வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கொடுக்கணும். கூடவே இயருக்கு 100 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இதுவே 20 கோடிக்கு மேலே நான் வந்து வருமானம் ஈட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 5000 ரூபா இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு நீங்கள் 100 ரூபா வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து இதை ரினியூவலும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, இதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி எந்த ஒரு ஐடி ப்ரூஃபாக இருந்தாலும் சரி இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் வந்து இப்போ வாடகைக்கு ஒரு இடத்துல வந்து கடை எடுத்து தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட், அதாவது வாடகை ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதுவே வந்து நான் என்னோடய ஓன் பில்டிங் தான் அப்படின்னா அந்த பில்டிங் அட்ரஸுக்கு ஒரு கரண்ட் பில், அதோட ஜெராக்ஸ் இருந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ஜிஓங்கிறது எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா ஸ்டாம்ப், அதாவது 20 ரூபா முத்திரைத்தாளில் வந்து வாங்கி அதில் வந்து இந்த லைசன்ஸ்க்குரிய விதிமுறைகள், வழிமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றி நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி பத்திரம் தயார் பண்ணி அதை வந்து உங்கள் நகராட்சி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இந்த மாதிரி இடங்களில் வந்து தாசில்தார், ஆர்ஐ, முனிசிபல் இந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்க foodlicense.government.in, onlinelegalindia.com, இந்த 2 வெப்சைட்லேயும் போய் நீங்கள் இதுக்கு லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த foodlicense.government.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அப்ளை நவுன்னு மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் லைசன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்கள் மெயில் ஐடிக்கும் ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முழு விவரம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.